Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினோட பர்த்டே vlog தான். நேற்று வந்து பார்த்துருப்பீங்க, அஸ்வினுக்கு வந்து நான் கிஃப்ட் வாங்க போன vlog வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து அவனோட பர்த்டே. ஸோ நிறையா பேர் எதிர்பார்க்காத நிறையா பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கால்லையாக இருக்கட்டும் சரி, எங்கள் ஃபேமிலிஸு, அப்புறம் வந்து இன்ஸ்டா ஃபேமிலி, நிறையா பேர் வந்து அஸ்வினு விஷ் பண்ணியிருந்தீங்க இந்த தடவை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த vlog வந்து எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினுக்கு கேக் வெட்டிட்டு கோவிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி தான் vlog போகுது. அது இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன். கேக் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னேன், நேற்று தான் சொல்லியிருந்தேன். நேற்று சாயந்தரம் கிட்ட தான் சொன்னேன். அவங்க வந்து அதுக்குள்ளே கேக்லாம் ரெடி பண்ணி கேக் வந்து வந்துட்டுருக்கு, கஸ்டமைஸ் கேக்கு. ஸோ அந்த கேக்கில் தான் வந்து முக்கியமான மேட்டர் இருக்குது. அவன் வந்து எமோஷ்னல் ஆவானா என்னன்னு தெரில. அந்த கேக்கில் தான் வந்து அவனுக்கு சர்ப்ரைஸே இருக்குது. காலையிலே எழுந்திரிச்சு நான் குளிச்சு கிளம்பிட்டேன். அஸ்வின் வந்து கார் வாஷ் பண்ண போயிருந்தாங்க. கார்லாம் வாஷ் பண்ணிட்டு இப்போ தான் வந்தாங்க. நாங்கள் பெருசாக யாரையுமே இன்வைட் பண்ணல. அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவங்க வந்து எப்போவுமே அவங்க கூட இருப்பாங்க. மணியண்ணா வந்து இன்றைக்கி வர முடியல, ஞாயிற்றுக்கிழமை. அவங்க கல்யாணத்தை கூட ஞாயிற்றுக்கிழமை வைக்க மாட்டாங்க, ஏன்னா மீன் கடை இருக்குது. ஸோ அதனால் அவங்க அங்கே போயிட்டாங்க. அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவங்க வந்து எப்போவுமே இங்கே கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் எல்லாத்துலேயுமே அவங்க கூட இருந்திருக்காங்க. ஸோ எப்போவுமே அஸ்வின் பர்த்டே அப்படின்னா அவங்க 2 பேர் வந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்கள வந்து நான் கூப்பிட்டுட்டேன். அப்புறம் வந்து ஓனர் அண்ணா போன தடவை வந்தாங்கள்ல, அவங்களே தான். போன தடவை வந்தவங்க தான், யாருமே இல்லை, அவங்களே தான் அப்படியே இருக்காங்க. ஸோ வந்து கேக் வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அஸ்வின் வந்து இப்போ குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அஸ்வினோட காஸ்ட்யூம் நான் வந்து சுமதி அக்கா ஃபங்க்ஷனில் கட்டியிருந்தேன்ல, அதே காஸ்ட்யூம் தான். ஏன்னா வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக சாரீ எடுத்துகிட்டு அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனும் கட்டிட்டேன். அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ்வினுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம், ராம்ராஜில் வந்து ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அந்த ட்ரெஸ் வந்து நம்ம இங்கேயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். மதுரை போகும்போது அந்த இங்கேயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அந்த ஷர்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஒரிஜினல் பட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு, வேட்டி மட்டும் பார்டர் வச்சு நார்மல் வேஸ்ட்டி எடுத்தோம். ஷர்ட் மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக எடுத்துருந்தோம். அப்போ வந்து அஸ்வின் வந்து இதவே வந்து நான் பர்த்டேக்கு போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த vlogல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வாய் முகூர்த்தபடியே அமைஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸை இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அங்கே போய் வேறு ட்ரெஸ் காஸ்ட்யூம் வாங்கி தான் சுமதி அக்கா ஃபங்க்ஷனுக்கு போட்டாங்க. ஸோ அந்த காஸ்ட்யூமே இருக்குது, நான் அதையே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புதுசு இன்னும் ஓப்பனே பண்ணல. அந்த காஸ்ட்யூம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்கள், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க பாருங்கள். அஸ்வினோட ஃப்ரெண்ட்ஸில் இப்போ உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேர். அப்புறம் கேக் வந்து வந்துட்டுருக்கு. சொல்லி நல்ல லொக்கேஷன் அனுப்பவே மறந்துட்டேன், இப்போ தான் அனுப்புனேன். அவங்க பாதி தூரம் வந்துட்டு லொக்கேஷன் பார்த்துருக்காங்க, அனுப்பவே இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்துட்டு இருக்காங்க. கேக்கை வந்து நான் காமிக்கிறேன். சீரியஸாக கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அஸ்வினுக்கு. பார்ப்போம். இந்த vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டே vlog அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பெட்ரூமை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனுக்கு வந்த ப்ராடக்ட்ஸ். ஸோ அதெல்லாமே அப்படியே வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மினி vlog எடுக்கிறதுக்காக நான் 4 ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கோம். இதான் வந்து அஸ்வினுக்கு எடுத்து, இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. அவன் போட்டு கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்துட்டான், இதான் போட்டு பார்த்துட்டான், ஆனால் யூஸே பண்ணல. என் சாரீக்கு மேட்சாக இருக்கும், கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து அஸ்வின் போட போகிறாங்க. என்னோட சாரியை வந்து நீங்கள் ஃபங்க்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு தடவை காமிச்சிக்கிறேன். என்னோட சாரி, எனக்கு இந்த சாரி என்னன்னு தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பா அஸ்வின் காஸ்டியூமுக்கும் இதுக்கும் எப்படி இருக்குன்னு. நல்ல அறிவு கொடு. நல்லா இருக்கா? இல்லை, நம்ம மூஞ்சிக்கு மேக்கப் போடல. யாருக்கு பிறந்தனால தான் தெரியல. அஸ்வின் காஸ்டியூம் நல்லா இருக்கான்னு சொல்லி சொல்லுங்க. கல்யாணம் 1000 வயசுக்கு கேக் வெட்டல மாடி. கேக் வரணும்லடி. சரி, இத்தனை வருஷத்துல எத்தனை தடவை கேக் வெட்டியிருக்க? எத்தனை தடவை கேக் வெட்டியிருக்க? நிறைய தடவை வெட்டியிருக்கேன். ஏதாவது ஒரு பர்த்டே கேக் வெட்டாம செலிப்ரேட் பண்ணியிருக்கியா? ஞாபகம் இல்லை, இருக்கு ஆனால் ஞாபகம் இல்லை. படுத்து தூங்கில ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டியிருக்கேன். ஆனால் நான் ஒரு நாள் கூட எந்த பர்த்டே கேக் வெட்டாமல் இருந்ததில்லை. இது பசங்களோட நிலைமை அப்படிதான்.
பொண்ணுங்கள் பசங்க. அவங்களா எங்களுக்கு இந்த அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் என்ன? அதுதான் சொல்கிறேன். அதுவும் பொண்ணுங்க பசங்கன்னு சொல்லி அப்பா அம்மா வாங்கி கொடுத்தல வேணாங்க இதெல்லாம் எது கட்டிக்கிட்டு அப்படின்னு அது ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஏஜ் வரும்போது ஒரு வருஷம் வெட்டாமல் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். 1 மணி கூட யூஸ் பண்ணேன் அவங்க அதனால. கல்யாணத்துக்கு அப்புறம் கரெக்டாக ரெகுலராக கொண்டாடிட்டு வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணும்போது ரெகுலராக கொண்டாடிட்டு வரோம். லவ் பண்ணும்போது ஒரு பர்த்டே தான்டா வந்துச்சு. அதான் லவ் பண்ணதுலேருந்து லவ் பண்ணும்போது பர்த்டே வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அதெல்லாம் தொடர்ந்து கொண்டாடிட்டு தான் இருக்கோம் இப்போ வரைக்கும். அப்புறம் இது வந்து லவ் நம்ம பார்த்ததுலேருந்து 3வது பர்த்டே கரெக்டா? மேபி கரெக்ட். இல்லை கரெக்டு. எப்படி சொல்கிறீங்க? நம்ம கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம். லவ் பண்ணி 3வது வருஷம் ஆகும்போது ஜூன் வந்தால் 3வது. இது 4வது இல்லையா? சரி ஓகே. எனக்கு சூப்பர் அஸ்வின். 2022 வந்து பார்த்தோமா? அது ஜூன் மாதம் பார்த்தோம். 22 23 24 25 கரெக்டா? டிம்மா இருக்கா? புரியல. கோவில் மட்டுமா இருக்கா? ஆமாம். சாமி கும்பிட்டுருக்கோம்ல. ரொம்ப அங்கிள் மாதிரி ஆகிக்கணும்னு ஃபீல் ஆகுது. 30 வயசு ஆச்சுல்ல அப்புறம் என்ன? இப்போ அவன் செட்டுங்கெலாம் வெளியே நிற்கிறாங்க. நீங்களாம் என் செட்டு இருக்கிறேன் நானா? ஆனால் உங்களுக்கு 30 வயசு இருக்குமாண்ணா? 27 27 குத்து மதிப்பான சென்ட்ரா 29. அவ்வளோதான். இந்த 2 வருஷத்துல 30 வயசு கரெக்டா? வயசை சொல்லி எனக்கு கஷ்டப்படுத்துறேன். இப்போ நானும் இப்போதான் ஏதோ காலேஜ் முடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னா உட்டி போட்டு வந்துருக்கு. உட்டி போட்டு வந்தாருவாங்க பொண்டாட்டி விட்டு. ஆனா சின்ன வயசுல ஆனா எல்லாருமே அந்த வயசை கூட்டி சொல்ற பழக்கம் இருக்கா? ஆனா இப்போ வந்து கம்மி பண்ணணும் தான் நினைப்போம். வீட்லயே ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அம்மா சப்போர்ட் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு தான் வயசே தெரியாது. நம்ம வயசு தெரியாது. வயசு ஆயிடுச்சு. அவங்க மட்டும் வயசு கரெக்டாக சொல்லவே மாட்டாங்க. என்னோட பிறந்த நாளை முன்னிட்டு எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு நேற்று நைட்டில் இருந்தே நிறைய கால் வந்துச்சு, மெசேஜ் எக்கச்சக்க மெசேஜ் வந்து எப்படின்னா நிறைய பேருக்கு ரீப்ளை பண்ண முடியல. ஆனால் எல்லார் மெசேஜும் கன்ஃபார்ம் படித்தேன். அதனால ரொம்பவே நன்றி. நிறைய பேர் பேரவெல்லாம் அனுப்பியிருந்தீங்க. எல்லாத்தையும் ரொம்ப படித்தேன். இன்னும் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய பார்க்க முடியாமல் இருக்கு. ஏன்னா நான் அதை பார்த்து உட்காந்துட்டு அப்படின்னா இன்னைக்கு நாள் வந்து ஓடிடாதுங்கிறதுனால சும்மா அப்போ போய் பார்த்து டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ரீப்ளை பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வெளில வந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த vlogல வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கேக் கட்டிங் அப்புறம் சாரோட கிஃப்ட் இது மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நடக்கிறதுலாம் அடுத்த vlogல தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளேயும் கமெண்ட் வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பே திறக்க முடியல, அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. இன்ஸ்டா, யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் இன்னும் அந்த வீடியோ போடல. பர்த்டே வீடியோங்கிறது எதுவுமே போடாதனால போட்ட வீடியோஸ்ல வந்து அட்வான்ஸ் போட்டுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமெண்ட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டாலெல்லாம் பழைய வீடியோஸ்லாம் ஹாப்பி பர்த்டே நினைச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்து இது வரைக்கும் வாங்கலை. இதுக்கப்புறம் வாங்குவேன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையும் ஹாப்பி பர்த்டே விஷஸ் வாழ்த்தோம். பட் இது வரைக்கும் வாங்கலை. இதுவே ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து இதோட கம்மியாக இருந்துச்சு. இந்த அளவு எக்கச்சக்கமாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப எப்படின்னா இவங்க பண்ணுற கமெண்ட்டுக்கெலாம் பேசாமல் நம்மளாம் எம்எல்ஏ இல்லைன்னா ஜெயிச்சிருவோம் போல் அந்த அளவுக்கு இருக்குது. இவங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் ஒரு ஓட்டுன்னு கணக்கு வச்சாலே. ஸோ ரொம்பவே நன்றி. இந்த நாள் வந்து சந்தோஷமாக ஆரம்பிச்சிருக்கு. பார்த்துருப்பீங்க போன வருஷம் சந்தோஷமாக முடியணும். உண்மை அதுதான் அவள் சொன்னா பாருங்க, அதுதான் 100க்கு 1 வார்த்தை. நான் தான் கேட்கணும். சந்தோஷமா முடியணும். போன வருஷமும் இதே மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. காலையில 2 இடத்துக்குள்ள சண்டை. ஸோ போன வருஷம் நார்மல் சண்டை. அவளுக்கு அப்பப்போ மூட் ஸ்விங் ஆகி என்னை திட்டுவாளா, அதை வாங்கிப்பனா. அதே மாதிரி தான் பிறந்த நாள் கூட பார்க்காம அசிங்கமாக திட்டினா. அதையும் வாங்கிட்டு மூஞ்ச காட்டினான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சின்ன சின்ன இது தானே. ஸோ அதெல்லாம் சமாளிச்சுட்டு போன வருஷம் வந்த ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருக்காங்க. அப்புறம் பக்கத்து இருக்காங்க. போன வருஷம் 4 பேர் தான் வந்தாங்க. போன வருஷம் 4 பேர் இருந்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி. ஆமாம். ஸோ திரும்பவும் இதே 4 பேர் தான். ரொம்ப நல்லது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வேறு அதுவும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாளாக வந்திருக்கு. நிறைய பேரை மீட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் கூட்டமாக இருக்கும். வெளியே போகிறதா வேணாம். இன்னைக்கு காலைல காரை துடைக்கும் போதே காரில் இருந்து புகையாக வந்துச்சு. காரில் தண்ணியை வச்சோடனே தண்ணி ஊற்றோன்னே இப்படி புகையாக வருது. கார் செம்ம சூடு. வெயில் பயங்கரமாக அடிக்குது. பிறந்த நாளை மாற்றிக்கலான்னு பார்க்குறேன்.
வந்துச்சுன்னா பரவாயில்ல, அதுக்குள்ள சாமி எல்லாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்து இன்னைக்கு என்ன பிளானுங்க அதெல்லாம் வந்து அடுத்த விளாக்ல பார்ப்போம். நாங்கள் இன்னும் எந்த ஒரு முடிவும் பண்ணல, எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் பண்ணல. கேக் இருந்தால் கேக் வெட்ட போகிறோம். இதில் பார்ப்பீங்க. இன்னைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மச்சானோட ஷர்ட் ஒன்று கொடுத்தான். உள்ளே வந்தோடனே கொடுத்துட்டான். கேக் வெட்டும் போது தான் கூடண்டா அப்படின்னு முன்னாடியே கொடுத்துட்டான். ஏதோ கவரை கையில் வைக்க முடியும்னு சொல்லி முன்னாடியே கொடுத்துட்டான். நல்லா இருந்துச்சு. செகண்ட் கிஃப்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், பக்கத்து வீட்டில் சித்ராக்கா பிரியாணி கொடுத்தாங்க. சரி, கோயிலுக்கு போகிறதுனால முன்னாடியே சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால எடுத்து வச்சிடும். எது கோயிலுக்கா எடுத்து வச்சுட்டு காரில் வச்சுட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அதனால அதை வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பர்த்டே அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான்லாம் ட்ரீட்டுக்கே நான்வெஜ் தான் வைப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் சாப்பிட்ருவேன். அவங்க தான் சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்த்டே அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பிறந்த நாள் அன்னைக்கு தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேன்னுவாங்க. நாமன்னு இல்லை, அவங்க குடும்பத்தில் யாருமே வைக்கக்கூடாதுன்றவாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு பொண்ணு, சித்தி பையன் அத்தை பையனுக்கு பொண்ணு வரும், என்ன வைக்கணும்னுவா. எண்ணெய் வச்சா சொந்தம் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். எடுத்து வேற வந்துட்டாங்க நினச்சிட்டேன். வீட்டுக்கு ஆள் வருது காட்டுறேன். ஹாய், அங்கே ஒரு அண்ணன். ஹாய் அண்ணன், கூலிங் கிளாஸ் பக்கத்து வீட்டு வரதுக்கு எதுக்குண்ணே கூலிங் கிளாஸ்? பக்கத்து வீட்டு வரதுக்கு கூலிங் கிளாஸ் ஆனே. ஆக்சுவலாக அது கூலிங் கிளாஸ் இல்லை, அவருடைய ரியல் கிளாஸ். அது இந்த மாதிரி டைப்பில் வாங்கியிருக்காரு. ஆமாம், அது அவருடைய கிளாஸ். எப்பவும் போடுவல கண்ணாடி, அந்த கண்ணாடி. அது கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கு. ஏய் அண்ணா, ஜெயிலர் பட ரஜினி மாதிரி இருக்கான்னு சொல்லணும்னு ஆசை தான். ஜெயிலர் பட ரஜினி மாதிரி இருக்கீங்களா சொல்லணும்னு ஆசை தான். ரஜினி ஃபேனில் சொன்னால் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குண்ணா. ரத்தமாரே வீட்டுக்கு 4 பேர் வந்தாச்சு. பட் இன்னும் கேக் வரல. கேக் வரதுக்கு வெயிட்டிங். சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. பேர் என்ன? அவங்க பேர் சொல்லு. ஹாப்பி பர்த்டே அஸ்வின் அங்கிள் சொல்லிடு. இனிமே அங்கிள் தான் உங்களை பாட்டி சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. அஸ்வின் சாரு. குழந்தை விஷ் பண்ண வந்திருக்கு. அந்த குழந்தை எப்படி நடிப்பு. லவ் யூ அம்மா. எதுக்குமா லவ் யூ? ஒரு நாளைக்கு கேக் வந்துட்டாங்கன்னு சொல்லி கிளம்புறேன். வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க அந்த அக்கா. ஆமாண்டா, போன டைம் வந்தோம் எல்லாருமே. இந்த டைம் கம்பல்சரி. போன டைம் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே இந்த வருஷம் இருக்கீங்க. ஏன் அழகா இருக்கீங்கடா 2 பேரும். அப்படியா? உண்மையாவா? ஆமாண்டா, நல்லா இருக்கீங்கடா. வெயிலுக்கு அப்படியே தெரியுது. எனக்கு அழகுதான். என்ன ஸோ இந்த அக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அதுலேருந்து ஓகே ஆயிடுச்சு. இன்னொருத்தர் என்ன happy birthday, life long, Allah happy and thank you. எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இத்தனை கேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்காக அவங்க தான் எதுவும் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ப்ரௌனி அந்த அக்கா ஏதோ ஹாப்பி பர்த்டே ப்ரௌனி சொல்லி போட்டிருக்காங்க. ஹாப்பி மீன்ஸ் தான் எடுத்துருக்காங்க. அப்படி மாற்றிக்க அவ்வளோதான். உதவியை கட்டிட்டு ஏற முடியாமல் ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். வெயில வேறு காலை சுடுகிறாங்க. எதுக்கு இத்தனை கேக்கு? எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸ் தான். இப்போதான் எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸ் மாதிரி இருக்குது. ஒரு பாக்ஸ் வந்து விட்டுருப்பேன். 3 பாக்ஸா கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கு. இதில் தான் இருக்கு. காமிக்கிறேன். ஏய் நசீரே முதல் முறையே முன்னாடி சர்ப்ரைஸ் பண்றாடா. உண்மையா அந்த அக்கா ப்ரௌனி கொடுத்தது ரொம்பவே ஸ்பெஷல். ஆமா. என்ன சொல்றான்? என்ன யா बोलो टच मत करना।
இது கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா? ஸ்டூல் ஓகேவா? கொஞ்சம் ஓகே ஓகே போதும். இங்க என்ன ஒரு கேண்டில் வச்சாரோ சார் எங்க காலையில மிஸ் போறாரு. மல்லு வைக்கல இருக்காருல. அங்க இருந்து கூட்டு வந்துட்டு வந்து கேக்குறா கேமரா ஆன்ல இருக்கானு. அழுகாத. நீதான் ஃபீல் பண்ணுங்க. இல்ல சின்ன அழுகாத தம்பி. விடு விஷ் பண்ண மாதிரி ஆச்சு. அவர் விஷ் பண்ண சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டான். விஷ் பண்ண மாதிரி ஆச்சு. அழுகாத. அவ்வளவுதான். அது அப்படி எடுத்து தம்பி அழுக கூடாது. அழுகாத. அவர் விஷ் பண்ணாத. நீ விஷ் பண்ண கூடாதுன்னு அவர் விஷ் பண்ணிருக்காரு. விடு. அழுகாத. நார்மலா அழுகாத. விஷ் பண்ணாரு அவ்வளவுதான். ஓகேவா? ஏதோ காட்சி மிஸ் பண்ணாம மிஸ் பண்றாரு அப்படி நினைச்சுக்கோ. அவ்வளவுதான். லைஃப் எவ்வளவு ஷார்ட் உனக்கே தெரியல. அவன் ரொம்ப அழுதான். அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா தண்ணி கூட ஊதி ஊது சாமியா நார்மலாக்கி ஃபேஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ண அப்புறம் கட் பண்ணி கூட போயிடுச்சு உங்க வீடியோ. இது குடிக்க சொன்னீங்க. குடிக்கிறேன். இப்படி மட்டும் எடுத்தோம். ஓம் ஸ்ரீராம். சரி கமாடி ராடி வந்து போட்டாலும் இருக்கும். வா Happy birthday to you. Happy birthday to सेविंग करो कर चुका அது காரணம் நல்லது அதோட உண்மையே வெட்டிக்கிறது Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.
பா சூப்பரா இருக்கு விட்டு போ பா வா இங்க வா இங்க வரணும் நானா கூட்டு அம்மா கேக்கே சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பிடிச்சு விட்டு ஊட்டி விட்டு டா இல்ல வா ராஜா தங்க ராஜா நானும் சாப்பிட்டேன் பாட்டு கட்டியிருக்காரு அண்ணா தேவா அந்த பாலத்துக்கு கிடையாது ஏய் அநியாயம் பண்றானே டேய் அண்ணாத்தே கல்கத்தா காப்பாமா அண்ணாத்தே தங்கச்சி விட மாட்டேன் அண்ணாத்தே கல்கத்தாக்கு காப்பு கட்டிட்டு வந்திருக்கிறேன் இப்ப என்ன பிரச்சனையாமா அவளுக்கு போட்டோ தூக்கிட்டா எடுத்துக்கோங்க ஓரளவு மட்டும் எடுத்துக்கோங்க எப்ப வேணுமோ கட் பண்ணிக்கோ சுகர் இருக்கா ஓகே அக்கா போங்க அக்கா போயிட்டு ஆமா போன டைம் நீங்க என்ன சொன்னீங்க பர்த்டே கூட வருவீங்களா ஆமா இப்பதான் ஞாபகம் வருது போன வருஷம் இது அப்படியே அப்படியே பாப்பா இருந்ததுல கை விட்டு வந்துட்டா டிஷ்யூ சார் டிஷ்யூ இருக்காங்க எடுத்து வாங்க இருக்கா ஆமா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் எல்லாம் செய்யலாம் இந்த வருஷம் கொஞ்சம் பட்ஜெட் டைட்டுங்கிறதுனால சரி கொக்கியாவது எடுப்பா சரிங்க இல்ல இந்த டிசைன் எங்கேயோ பண்ணி கொடுப்பாங்க செயின் கொக்கி எல்லா பக்கம் தான் பண்ணுவாங்க இல்ல 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 இந்த டிசைனை ஒரு கடையில பண்ணுவாங்க அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க சொல்லு கதையா நீதான் சொல்லிருவீங்க முதல்லயே அவன் என்ன பண்றான்னு சொல்லிருவீங்க புது பஸ் ஸ்டாண்ட் கடை இல்ல சைஸ் பார்த்தே தெரியும் எனக்கு நான் இது புது bus stand ஆ? பர்சனல் இல்ல கொஞ்சம் பக்கம் போயிட்டேன் அப்புறம் இது பர்சனல் ஆமா ரிமோட் கண்ட்ரோல் காரன் போச்சு இது பர்சனல் போச்சு ஏச்சாரோ நீ என்னதான் பர்சனல் போ சரி போன டைம் நீ என்ன கொடுக்க போற ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டான் அப்படியா பின்ன நீ கண்டுபிடிச்சிடலாம் நீ அப்படி open ஆ பண்ற. நீ அப்படி சீக்கிரட்டா பண்ற அப்படி இல்லக்கா நான் எல்லாத்தையும் நல்லா தான் விட்டு சொல்றேன் எனக்கு என்ன வேணும்னு அவளுக்கு தெரியாது ஆனா என்கிட்ட என்ன இல்ல எனக்கு என்ன இருந்தா நல்லா இருக்குன்னு மட்டும் தான் அவளுக்கு தெரியும் அது எனக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடும் ரிமோட் கண்ட்ரோல் கார் போனாட்ட கண்டுபிடிச்சேன் குட்டி remote. கண்டுபிடிக்கலாம் நான் ரிமோட் ரிமோட் கண்ட்ரோல் கார் தரது இல்ல பட் ஃபுல் கண்டுபிடிச்சு ஆமா remote control car என்னாச்சு டயர் பஞ்சர் ஓட்ட விடுறது இல்லக்கா ஓட்ட விடுறது இல்ல குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து மறைச்சு ஓ, பண்ணுவாங்க இவன் ரொம்ப excited ஆ இருக்கா. உங்களை விட இதான் worst. வெயிட் பண்ணு ப்ரோ நல்லா இருக்கு வேட்டையாடவே உங்களுக்கு சர்ப்ரைஸ் உனக்கு தான் சர்ப்ரைஸ் ஆமால பர்சனல் இருந்தாலும் அந்த பர்ஸ் தான் இது பர்ஸ் பாத்து 2-3 நாளா எனக்கு இந்த பர்ஸ காதுல போட்டுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு இந்த பர்ஸ் அவன் பிரச்சனையே அதுதானே இல்ல கல்யாணம் ஆகி வந்து பர்ஸ் என் பர்ஸ் தான் எல்லாருமே தெரியும்ல இந்த ஒரு பர்ஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேனா யூக்கிட்ட பிரியாணி கேளுங்க சொல்லிட்டு அதனாலதான் நான் பர்ஸ்னல் பண்ணிட்டு இருந்தேன் இது எக்ஸ்ட்ரா இத நீ எதிர்பார்த்திருக்க மாட்டார் ஏய், பயமா இருக்கு. இந்த கொரியன் ஸ்டைல்ல ஒரு மாத்தணும்னு ஆசை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஏன் இந்த பில் எடுக்காம இருக்கேன்னா ஏதாவது ஒரு பத்தலன்னா ரிட்டர்ன் பண்ணலாம் அதுக்காக பில் ஓபன் நல்லா பண்ணாம இருக்கு.
சைனீஸ் கலர் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தது சைனீஸ் கலர் கலர் நல்லா சூப்பரா இருக்கு இப்ப லைன் அடுத்தடுத்து அக்காவும் உழைக்காங்க அண்ணன் தற்காலங்க வந்துகிட்டு இருக்காங்க இல்ல சூப்பரா இருக்கா இல்லாத கலர் தொப்பதான வந்துட்டே இருக்கு இப்ப ரீசெண்டா தான் லூசா போட ஆரம்பிச்சேன் பல வருஷமா செக் போட்டதே இல்ல பல வருஷமா ஸ்டாப் ஆயிடுச்சு ஏன் ஸ்டாப் ஆச்சுன்னே தெரியல செக் கடைசியா ரொம்ப வருஷம் நானும் செக் தான் போனேன் இவன் வேற போடுவாங்க நான் பார்த்ததே இல்லை பைக் தான் போடுவது நான் பைக் எடுத்தேன் செக் ரொம்ப பிடிக்கும் ஆனா உங்களுக்கு மேட்சா போட்டு பிளைனுக்கு மாறிட்டேன் இதுல இருந்து எடுத்தீங்களா இந்த பிளாக் மாதிரி நல்லா இருக்கு வெல்கம்மா ஆர்டர் போட்டேன் இது 20 பீஸ் போட்டிருந்தேன் இது 20 பீஸ் பிளஸ் உனக்கு கிஃப்டா ப்ரௌனி கொடுத்துருக்காங்க ஆமா அது gift நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கா ப்ரௌனி சூப்பரா இருக்கு இது எப்படி ஆனா போன டைம் வந்ததா இது வந்து கொஞ்சம் க்ரீம் ஆவண்டா பாவண்டா காப்பு கட்டை வச்சு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க வைக்கிறீங்களா நான் வெளியே போய் ஜூஸ் குடிச்சிட்டு போவேன்டா வீட்டுல காண்டி போட்டிருக்காரு பாரு நம்மளு வழியா பிறந்த நாள் சிரிப்பா இல்ல சிறப்பா முடிஞ்சிருச்சு சரி நான் கொடுத்த சர்ப்ரைஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சூப்பர் கிஃப்ட் எப்படி சொல்றது 100% வந்து ஹாப்பி தான் அதுல கிஃப்ட் வந்து 30% அந்த கேக் மேட்ரு 70% ஹாப்பி நான் சொன்னேன் இந்த கேக்கை வந்து அவன் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டான்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் நான் அந்த கேக்கு கீழே வாங்க போகும்போது கூட போய் வாங்கிட்டு வந்தா அது எதுவும் பெருசா தெரியல எனக்கு ஏதோ சரி 3 கேக்கா வாங்கியிருக்கிறா ஒருவேளை நம்ம ஒரு கேக்கு ரவுண்டாகவும் இன்னொரு கேக்ல இந்த வயசு வச்சு மாதிரி அந்த மாதிரிலாம் வாங்கியிருப்பாளோ அப்படின்லாம் யோசிச்சேன் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணல உண்மையிலே பயங்கரமா கண்ணு கலங்கிடுச்சு அழுகிறா எல்லாம் என்னையை திட்டுற மாதிரி வந்துட்டாங்க ஐயோ அப்படின்ட்டு ஏன்னா வந்து இது எதுக்காக நான் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணா வருஷத்துல எப்பவுமே ஒரு வருஷம் தவறாம வந்து விஷ் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி சொன்னா சோ அதை வந்து என்னால இந்த டைம் அதான் ஒரு ட்ரீட்டுக்காகவே மறக்காம கால் பண்ணுவாங்க கால் பண்ணி டேய் அப்புறம் அதே அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எப்பயாச்சும் தான் பார்ப்போம் எப்பயாச்சும் தான் பேசுவோம் ஆனா அது நமக்கு ரொம்ப அவனதான் நம்ம பெஸ்ட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இந்த பிரபுவும் வெங்கட் இவங்க 2 பேருமே எப்பயாச்சும் தான் பார்ப்போம் எப்பயாச்சும் தான் பேசுவோம் இத்தனைக்கும் நம்பர் இருக்கும் இன்ஸ்டா இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா ஒரு ஹாய்லாம் அனுப்பிக்க மாட்டோம் அதே மாதிரி சாப்பிட்டியா நீ அந்த மாதிரிலாம் கேட்டுக்க மாட்டோம் ஏன்னா பண்றது கூட கேட்டுக்க மாட்டோம் ஆனா எப்பயாச்சும் தான் பேசுவோம் எப்பயாச்சும் தான் பார்ப்போம் அவங்கள தான் பெஸ்ட்டாக வச்சிருப்போம் அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் இருந்தாங்க எப்பவுமே அஸ்வின் கூட இருப்பாரு இல்ல நினைவுகள் கண்டிப்பா இருக்கும் உண்மையிலே எப்படி எப்படின்னா இப்பெல்லாம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட சாங்கை கேட்டாலே கண்ணுல தண்ணி ஆட்டோமேட்டிக்கா நட்பே துணை அதான் நட்பே துணை அந்த பாட்டு வந்து எனக்கு கூட டக்குனு இதாகல இந்த பிரபு வந்து அன்னைக்கு ஒரு நாள் போய் பார்க்கணும்னு அவனை போய் பார்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்போ வந்து ஃப்ரெண்டை பார்க்கணும் போல தோணுச்சு அப்போ வந்து பிரபுக்கு தான் எங்கே இருக்கான்னு அவங்ககிட்ட கேட்கலாம் இல்லை வீட்டில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் வண்டி எடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கிட்ட இருக்கும் ஒரு 8:09 மணிக்கு அனுப்பிச்சு விட்டு 11 மணிக்கு வந்தாங்க வீட்டுக்கு கிளம்பி ஸ்ட்ரைட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு அவனை பார்த்தா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இவனோட இது வெங்கட்டோட இது ஓடிட்டே இருந்தனால ஒரு மாதிரி இருந்தான் அப்ப நான் தான் சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த ஐடியா அவனுக்கு வந்திருக்காது அப்படியே ஓடிக்கிட்டே அப்பதான் கொஞ்சம் ரிலீஃப் ஆனாங்க சீரியஸா வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலீஃப் அது வரைக்கும் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே என்னதான் நம்ம சிரிச்சு வெளியே பேசினாலும் ஏதோ ஒண்ணுன்றப்போ இப்ப அவங்க இல்ல அப்படிங்கிற இது இருக்கும்போது வந்து யாருமே வந்து பேச மாட்டோம் பண்ண மாட்டோம் அதிகமா இப்ப அடிக்கடி மீட் பண்ணிக்க மாட்டோம் இந்த மாதிரி மட்டுமே இருக்கும் மத்தபடி போன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்க அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் உண்மையிலே சர்ப்ரைஸ் செம்ம சர்ப்ரைஸ் எனக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது கூட எனக்கு எந்த ஒரு ஃபீலும் எப்படி சொல்ல ஃபோட்டோவை பார்க்கும்போது ஒரு அழுகை வந்துச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து போய் நம்ம இது பண்ணலாம் கேட்க வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அந்த ஃபோட்டோ கீழே என்ன எழுதியிருக்குன்னு படிக்கலாம்னு சொல்லிட்டு அதை படித்தேன் திரும்பவும் கிடுகிடுன்னு கண்ணில் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு அந்த வார்த்தை நான் படிக்கும்போது அவன் சொல்ற மாதிரியே ஒரு வாய்ஸ்ல அவனோட வாய்ஸ்லயே கேட்டுச்சா அதை கேட்டோன்னே அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்களே
பிடுங்கி ரொம்ப ஹார்ட் அமுக்கின மாதிரி ஒரு வலி. அந்த வலியை தாங்க முடியாம தான் ஆட்டோமேட்டிக்காக அழ ஆரம்பிச்சிட்டேன். முடியாத. ஸோ இதை விட லைஃப்பில் என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு அவன் சர்ப்ரைஸ் ஆயிருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா என்னோட ப்ரெக்னன்சி அப்போ வந்து இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆயிருப்பாங்க. மித்தபடி வேற எந்த சர்ப்ரைஸ் பண்ணாலும் அவங்க இந்த அளவுக்கு சர்ப்ரைஸே ஆயிருக்க மாட்டாங்க. உண்மைதான். கரெக்டாக எங்கே அடிக்கணும்னு தெரிஞ்சு அடிச்சிருக்கா சர்ப்ரைஸை. எனக்கு தெரியும், நான் உனக்கு பர்சனலாக ஏதாவது பிடிச்சிருக்கா வேணுமான்னு கேளு அப்படின்னு சொன்னேன். அதுக்கே வந்து பர்சனலா பர்ஸு அப்படின்னா நான் அதை வாங்கிட்டேன்னு அவங்க நல்லா தெரியும். அதே சொன்னான். அப்புறம் எனக்கு மனசே விட்டுருச்சு அது ஒன்று. அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து காமனாக எடுத்து கொடுக்கறது தான். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று அவன் கண்டிப்பாக யோசிச்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி நான் இதை சூஸ் பண்ணேன். சிங்கிளாக வச்சு சட்டு நடிச்சிட்டா. ஸோ எப்படி சொல்றது, நல்லா இருந்துச்சு. உண்மையில நல்லா இருந்துச்சு. கேக்குமே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் ப்ரௌனியும் கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அது வந்து அஸ்வினுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க கேக். அவங்க பாவம் ரொம்ப தூரத்துல இருந்து நமக்காக வந்தாங்க. என் கிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சுல. ஷர்ட் ஆமாம் எனக்கு எல்லாமே இருந்துச்சு. எஸ்பெஷலி என்னது என்கிட்ட இல்லாத கலர் வந்து ஓனர் நான் கொடுத்தாரு. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னொன்று நான் செக்குடு ரொம்ப நாள் ஆச்சு செக்குடு போட்டு அதை மச்சான் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று என்னுடைய கொரியன் ஸ்டைல் அந்த 2G அந்த கடை பேரை பார்த்தோன்னா எனக்கு அப்படியே குஷி ஆயிடுச்சு. உள்ள ஏதோ பெருசாக இருக்குது, நல்லா ட்ரெண்டாக சூப்பராக கொண்டு வரும். அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்த்டே. சீரியஸா கோல்டு அது இதுன்னு எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு நம்ம கிட்ட இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஏன்னா எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஃபர்ஸ்டே வந்து இந்த மாதிரி வேணாம் பெருசா எதுவும் பண்ணாத, எதா இருந்தாலுமே சின்னதா பண்ணிடு. அது பர்ஸா போயிடுச்சு. சின்னதா பர்சனல் அந்த மாதிரி சின்னதாகவே சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ரொம்பவே ஹாப்பி. மார்னிங்லேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரியே நைட் வரைக்கும் வச்சு கொஞ்சம் போதும் போகும். எங்கள் வீட்டுக்கு போனால் சண்டை போட வாய்ப்பே கிடையாது. கோயிலுக்கு போகிறோம், அப்புறம் அங்கே போகிறோம், எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். நைட்டு திருப்பி இங்கே வீட்டுக்கு வரும்போது தான் நம்ம கண்ட்ரோலே பண்ணாலும் அந்த நல்ல நாள் அதுவுமே நமக்குள்ளே ஏதோ ஒரு சங்கடம் வந்துடுது. அதுதான் உண்மை. அது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நாள் அதுவும் மட்டும்தான் அவ்வளோ சங்கடம் வரும். ஏதாவது ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா, எந்த நல்ல நாள் வந்தாலும் பொங்கல், தீபாவளி, பர்த்டே, கல்யாண நாள் எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ஒரு சண்டை கண்டிப்பாக இருக்கும்ல. இப்போ வரைக்கும் இது வராமல் இருக்கு. விநாயகா என் கூட இருந்து காப்பாற்றணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்த vlog வந்து நம்ம வந்து எங்க போறோம், அடுத்த இந்த டே ஃபுல்லா எப்படி கொண்டாடுறோங்கிறத அடுத்த vlogல பாப்பீங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்களுக்கு. பாய்.